வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபியில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவிக்கலாம். இதில் முட்டையை ஊற்றிடலாம். பேனில் 1/4 அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளே ஸ்டாண்ட் வச்சிடலாம். தண்ணி கொதி வந்ததும் பாக்ஸை மூடி வச்சிடலாம். 12 to 15 நிமிஷம் வரை வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு குச்சியை வச்சு அடிப்பகுதி வர குத்தி பார்த்துக்கோங்க. குச்சியில் எதுவும் ஒட்டலை. முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் முழு முந்திரி பருப்பு 9 சேர்த்து வறுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், கண்ணாடி பதமாக இந்த அளவு வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தீயை குறைவாக வச்சு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த மாதிரி சூடு ஆறுனதும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா ஆறிடுச்சு. கத்தியில் 4 பக்கமும் எடுத்து விட்டுக்கோங்க. தட்டில் கவுத்திடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி, ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துடலாம். தீயை குறைய வச்சு 3 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தீயை மீடியமாக வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துடலாம். முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தீயை குறைவாக வச்சு 4 to 5 நிமிஷம் மூடிடலாம். முட்டை கிரேவியில் மிக்ஸ் ஆகி வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துடலாம். இப்போது க்ரீமியாக மணமாக நல்ல டேஸ்ட்டான முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ், சாதம் இது எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.